கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மர்ம சம்பவம் ஒன்று தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேற்கு புறவழிச்சாலை அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து திடீரென துர்நாற்றம் வீசியதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் புதர்மறையில் சுமார் 25 முதல் 30 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவரின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். பல நாட்களுக்கு முன்பே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் அந்த பெண்ணின் உடல் மிகவும் அழுகிய நிலையில் இருந்ததாகவும் முகம் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைந்திருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக இந்த இளம்பெண் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், என்ன நடந்தது என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் உறுதியாக தெரியவில்லை. சம்பவ இடத்திலிருந்து உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பிறகே இந்த மரணத்திற்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் இது இயற்கை மரணமா அல்லது குற்ற சம்பவமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அண்மையில் காணாமல் போன பெண்களின் பட்டியலிலும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த மர்ம மரணத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது, அடையாளம் தெரியாத அந்த இளம்பெண் யார், இந்த வழக்கில் அடுத்ததாக வெளியாகும் தகவல் என்ன என்பதை போலீசார் விசாரணை மட்டுமே வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.